Hello students, welcome to Hiba Max. 11th standard quarterly exam அடுத்து மேக்ஸ் எக்ஸாம் இல்லையா? ஸோ நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, மாதிரி இருக்கிற மாடல் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும். அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் கண்டிப்பாக எல்லாமே பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாதி கொஷின்ஸ்க்கு மேலே எக்ஸாம்பிள் சம்லேருந்து தான் கேட்பாங்க. ஒரு 50% சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்லேருந்து கேட்குவாங்க. எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? அண்ட் எப்போவுமே நம்ம 5 மார்க் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க் 3 மார்க் கொடுக்குறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் மிட் டேர்ம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்குலாம் 5 மார்க் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 5 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், அதனால் ரிவைஸ் பண்ண மாட்டேன்னு இருக்க வேண்டாம், டைம் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் ரிவைஸ் பண்ணுங்கள். தேர்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது நிறைய வாட்டி போட்டு பார்த்தாலும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எந்த கொஷினுக்கு எந்த ஃபார்முலாஸ்ன்ட்டு. நம்ம புக்கில் வந்து சாப்டரோட கடைசி பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் சம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நம்பர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ஸோ தட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தமிழ் மீடியம் பசங்களும் வந்து சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில எக்ஸசைஸில் ஆல் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். இப்போது செகண்ட் சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்கட்டும், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இருக்கட்டும், இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஏதாவது நம்ம விட்டோன்னா அதுதான் வந்து நிற்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் எல்லா கொஷின்ஸுமே அதில் பார்த்துடுங்க. ஃபஸ்ட் சாப்டர் முதல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் புக்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சேம் கொஷின் வந்து ஹாஃப் எலிக்கும் வரும், சேம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லிஸ்ட்டில் அது எல்லாமே வரும். அதனால் மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்புக்கும் சரி பிடிஎஃப் அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே போதும் இல்லையா நமக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் லெசனில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் யோசிக்கிறீங்க நான் ஒரு மாடலுக்கு ஒரு சம் போடுவேன்ட்டு, அது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். 11th ஒரு வருஷம் ஒரு மாடல் இருக்கும். ஸோ அதனால் எல்லா சமயமே ஒரு வாட்டி வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. எக்ஸாமில் டைரெக்டாக போய் நான் அட்டென்ட் பண்ணிக்கிறேன்னு இருக்க வேண்டாம். தேர்ட் சாப்டரில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார்முலாஸ் வந்து நம்ம புக்கு பின்னாடியே இருக்கும், அந்த சாப்டரோட எண்ட்லேயே. ஃபோர்த்து சாப்டருக்குமே ஃபார்முலாஸ் இருக்கும், சாப்டர் அந்த லாஸ்ட் பேஜ்லேயுமே இருக்கும் நமக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வீட்டில் கால்குலேஷன் பண்ணும்போது ஃபார்முலாஸ் பார்த்து எழுதிடுறோம், ஆனால் எக்ஸாமில் போய் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் படிங்க. ஆன்சர் டைரெக்டாக சால்வ் பண்ணாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு 10th தெரிய வந்திருக்கும், சும்மா ஒரு ரீகால் தான். லாஸ்ட்டாக 6th லெசன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க சம்ஸும் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? 1 வேர்ட்ஸ் எப்பவும் போல் 1 வேர்ட்ஸ் வந்து நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. டெய்லி 1 வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லா கொஷின்ஸும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ் எழுதிடுங்க, அப்புறம் 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் 3 மார்க், அப்புறம் 2 மார்க். இதே ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கொஷினும் பெருசாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க டைமில் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் முதல்ல எழுதுங்க, அப்புறம் 3 மார்க் வாங்க, அப்புறம் 2 மார்க் வாங்க. 1 மார்க் ஃபஸ்ட்டே கேப் விட்டு வச்சுருங்க, அதை முடிச்சிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக கொடுக்கும்போது கொஷின் நம்பர் செக் பண்ணுங்கள், எல்லாமே எழுதியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் எழுதியிருக்கீங்களா பாருங்கள், ஏன்னா சைடில் கால்குலேஷன் போட்டு இங்கே எழுத மாட்டோம். அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா கொஷினும் எழுதியிருக்கீங்களா செக் பண்ணிட்டு கொஷின் நம்பரையும் செக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக பேப்பர் கொடுக்க முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தா போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.